ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓசன் வேவ்ஸ் அப்படிங்கிற அனிமி மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியை பற்றி சொல்லணும்னா இது ஒரு லவ் பேஸ்டு அனிமி. ஏன் இந்த அனிமி நான் இப்போ போகிறதுக்கான காரணம் என்னதுன்னா, இது என்ன மந்த், பிப்ரவரி மந்த்னாவே வேலண்டைன்ஸ் டே மந்த். ஸோ இந்த மந்த்தே ஒரு லவ் பேஸ்டு மந்த்னால ஸோ நம்ம லவ் பேஸ்டு அனிமி சீரிஸ் அப்லோட் பண்ணலாம், இல்லை அனிமி மூவிஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அனதர் ஒரு ரீசன் சொல்லணும்னா, நம்ம ஊரில் அனிமேஷன் அதை அனிமேட்டட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வரதுக்கு முன்னாடியே ஜப்பான்காரன் அற்புதமான ஒரு அனிமேட்டட் மூவியை ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கான். ஆல்ரைட் கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. கதையோட தொடக்கத்திலேயே இந்த கதையோட ஹீரோவாகிய டாக்குவை தான் காட்டுறாங்க. டாக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும்போது அப்போ அங்கே ஒரு பொண்ணை பார்ப்பான். அவன் மைண்டில் என்ன தாட் ஓடும்னா, இந்த பொண்ணை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக அந்த பொண்ணுடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து நிற்க, அப்போ விதி அங்கே ஒரு சதியை பண்ணி அங்கே ஒரு ட்ரெயினை வர வச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையுமே மீட் பண்ணிக்க விடாமல் பண்ணுது. அப்படின்னா நம்ம ஹீரோவை அந்த பொண்ணை பார்க்க விடாமல் பண்ணுது. அதன் பிறகு அங்கே வந்த அனதர் ஒரு ட்ரெயினில் நம்ம ஹீரோ ஏறி அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போக, ஏர்போர்ட்ல இருந்து நம்ம ஹீரோ ஜப்பான்ல இருக்க ஒரு பிளேஸான கொச்சிக்கு போயிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அவனோட ஓன் ஸ்டோரியை நரேட் பண்ணுறான். நம்ம ஹீரோ பார்ட் டைம் ஜாபாக ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வரும். நம்ம ஹீரோமே அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேச, அந்த ஃபோனில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் பேசுவான். டே மச்சான், டக்குன்னு ஸ்கூலுக்கு கிளம்பி வாடா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோமே டக்குன்னு ஸ்கூலுக்கு கிளம்பி நம்ம ஹீரோமே அவனோட சைக்கிளில் ஏறி அப்படியே ஸ்கூலுக்கு போய் அவனுக்கு கால் பண்ண அவன் ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேச, அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு ஜன்னல் வழியே ஒரு பொண்ணை கட்டிட்டே, மச்சான் அந்த பொண்ணு நம்ம ஸ்கூலில் தான்டா, அதாவது என் கிளாஸுக்கு தான்டா, அடுத்த செமஸ்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம், அவள் செம்ம அழகா இருந்தாடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவுமே இது ஒன்றும் ஆச்சரியப்படுற மாதிரி இல்லை, ஏன்னா ஒவ்வொரு செமஸ்டருக்கு இது நடக்கிறதானே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இதுக்காடா என்னைய கால் பண்ணி கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு அது மட்டும் இல்லடா, நான் தாண்டா அந்த பொண்ணை ஹோல் ஸ்கூலையுமே சுற்றி காட்டுன்னு அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்லுவான். ஆமாம், நீ தான் ஸ்டூடெண்ட் கவுன்சிலே, ஸோ நீ தான் சுற்றி காட்டணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ லைட்டாக லெத்தாஜிக்காக தான் எடுத்துக்கோம். ஹீரோட ஃப்ரெண்டு பேர் யூட்டா. அப்போ நம்ம ஹீரோ யூட்டாவை பார்த்து உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு யூட்டாவுமே எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே அந்த பொண்ணை பிடிக்கும், ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோவுமே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக ஜன்னல் வழியாக பார்க்க, பட் அந்த பொண்ணு திரும்பி இருக்கிறதால நம்ம ஹீரோவால் அந்த பொண்ணோட ஃபேஸை அப்போதைக்கு பார்த்துருக்க முடியாது. அப்படியே அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே காரிடார் வழியாக நடந்து போக, அந்த காரிடாரில் ஹவாய்க்கு போகிறதுக்கான டூர் அப்படின்னு எழுதியிருக்கும். அதை பார்த்த நம்ம பசங்களுமே ஆமால இன்னும் கொஞ்ச நாள் ஹவாய் ட்ரிப் வேறு ஆரம்பிக்க போகுது, ஸோ அதுக்கு நம்ம காசு சேர்த்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போவாங்க. அப்படியே மீண்டும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை போட்டு வராங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் என்னதுன்னா, நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டான யூட்டாவும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அப்படிங்கிறத பற்றினது தான் அந்த ஃப்ளாஷ்பேக். 1 இயருக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ மைக் மூலியமாக டீச்சர் உங்களுடைய டூர் ட்ரிப் கேன்சல் ஆகிடுச்சு, ஸோ நீங்கள் வேணும்னா அடுத்த வருஷம் உங்களுடைய சீனியர்ஸோட சேர்ந்து போய்க்கோங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோ அண்ட் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பயங்கர கோவமாகி அவங்க எங்கே போவாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ட்ட போய் பேசுவாங்க. பட் இதுவே அவங்க அங்கே போய் பேசியுமே ஒரு மாற்றம் கூட நடந்திருக்காது. அதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னா, அடுத்த நாள் மார்னிங் ப்ரேயரில் ஒரு டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய டூர் ட்ரிப் பற்றி உங்கள் பேரண்ட்ஸ்ட்டு கூட பேசிட்டேன், அவங்களுக்கும் இந்த டூர் கேன்சல் ஆனதை பற்றி எந்த ஒரு மிகப்பெரிய வருத்தமும் இல்லை, இந்த ட்ரிப் கேன்சல் ஆனதை நீங்கள் படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த டீச்சரும் உங்களில் யாருக்காவது ஏதாவது ஆட்சி பண்ண இருந்தால் நீங்கள் கையை தாராளமாக தூக்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ தூக்கியிருப்பான். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே இன்னொருத்தனையும் பார்ப்பாங்க. அது வேற யாருமே இல்லை, நம்ம ஹீரோட ஃப்ரெண்டான யூட்டா. அப்போ ப்ரேயரில் பேசின அந்த டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் 2 பேருமே போய் ஆர்ட்ஸ் ரூமில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ டாக்கு அண்ட் யூட்டா 2 பேருமே ஆர்ட்ஸ் ரூமில் இருப்பாங்க. அங்கே உங்களோட கருத்துக்களை எழுதலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ என்ன எழுதியிருப்பானா, இந்த ட்ரிப் கேன்சல் ஆனதில் உங்களுக்கும் எங்களோட பெற்றோர்களுக்கும் பெரிய லெவலில் எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் இருக்கலாம், அதை என்ஜாய் பண்ண போகிறது நாங்கள், ஸோ வருத்தம் எங்களுக்கு தானே அதிகப்படியான அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எழுதியிருப்பான். அப்படியே யூட்டா என்ன எழுதியிருப்பானா, பல வருடங்கள் கழிந்து போனாலுமே நீங்கள் இன்னைக்கு பண்ணது என்னைக்குமே மாறாது அப்படிங்கிறபடி எழுதியிருப்பான். ஸோ லிட்டரலி இவங்க 2 பேத்துக்குள்ளே இப்படி தான் பழக்கம் ஸ்டார்ட் ஆகி அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நாளடைவில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இவங்களை மாட்டி இருக்கும். அண்ட் அந்த ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்த பொண்ணோட பேர் ரீகாவும் யூட்டாவும் பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துல நம்ம ஹீரோ வர, யூட்டா டாக்குவை பற்றி ரீகாட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண, அதெல்லாம் கேட்டுட்ட ரீகா ஓகே பாய் அப்படின்ட்டு யூட்டாட்ட மட்டும் சொல்லிட்டு கிளம்பியிருப்பா. அண்ட் அதன் பிறகு நம்ம ஹீரோ அவருடைய வீட்டுக்கு போக, அவருடைய வீட்டில் கூட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா டாக்கு கிட்ட ரீகாவை பற்றி தான் பேசுவாங்க, யாரோ ஒரு புது பொண்ணு உங்களுடைய ஸ்கூலுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா அது எப்படிமா உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆச்சரியமே கேட்க, அதுக்கு அவங்க அம்மாவுமே ஏரியாவில் பேசி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்க அம்மா வந்து அவங்களுடைய 2 பிள்ளைங்களோட தான் வந்திருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு தனியாக தான் வந்திருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு டைவர்ஸ் ஆயிருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோட அம்மா ரீகாவை பற்றி டாக்கு கிட்ட சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ ரீகாவுமே ரொம்பவே திறமையான பொண்ணு தான், அவள் எப்பயுமே ஸ்கூலில் டாப்பராக வருவா அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் அவள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. நம்ம ஹீரோ படிக்கிற ஸ்கூலுடைய ஹவாய் ட்ரிப்புமே எக்ஸிக்யூட் ஆகுது, ஐ மீன் ஹவாய் ட்ரிப்புமே நடக்குது. அந்த ஹவாய் ட்ரிப்பின் போது நம்ம ஹீரோயினி அவங்களுடைய பர்ஸை தொலைச்சிருப்பாங்க போல இருக்கு. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து யூட்டா உன்னை பற்றி நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கான், நீ தனியாக வேலைக்கு போகிற போல இருக்கு, ஐ மீன் நீ பார்ட் டைம் ஜாபாக வேலைக்கு போகிற, ஸோ உங்ககிட்ட அதிகப்படியான அளவுக்கு அமௌண்ட் இருந்திருக்கணும், உங்ககிட்ட அமௌண்ட் இருந்தால் எனக்கு கொஞ்சம் கொடு, ஏன்னா என் பர்ஸை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்லாம் ஹீரோயினி அவங்களுடைய நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ண, ஐ மீன் ரீகா அவங்களுடைய நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ண. அப்போ நம்ம ஹீரோவுமே என்ன பண்ணியிருப்பானா, அவனாலும் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கொடுத்து உதவி
உதவி பண்ணியிருப்பான். பணத்தை வாங்கிக்கிட்ட நம்ம ஹீரோயினி ஓகே இதை பற்றி யார்ட்டையுமே சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அட்லீஸ்ட் ஹீரோயினி ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை, ஐ மீன் ரீகா. அதன் பிறகு அந்த இடத்துக்கு யூட்டா வர யூட்டாவும் டாக்குவும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ டாக்கு யூட்டா கிட்ட நீங்கள் 2 பேரும் டேட்லாம் போக ஆரம்பிச்சிட்டிங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்கிற மாதிரி அவர் ரிப்ளை பண்ணுவான். அடுத்து யூட்டா என்ன கேட்டிருப்பானா நீங்கள் 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவுமே யூட்டா கிட்ட தான் ஹீரோயினிக்கு பணம் கொடுத்தது, ஹீரோயினி பர்ஸை தொலைச்சது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். ஓ அப்படியா நல்லது அப்படின்ட்டு யூட்டாவுமே கேட்டுட்டு கிளம்பி போயிருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினியான ரீகா டாக்குவை மீட் பண்ணி நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன், நான் உங்ககிட்ட காசு வாங்கின விஷயத்தை பற்றி யார்கிட்டயுமே சொல்லிடக்கூடாதுன்னு சொன்னல, நீ எதுக்கு தேவையில்லாமல் யூட்டா கிட்ட சொன்ன அப்படின்ட்டு நம்ம ஹீரோட்ட ரீகா அசிங்கமாக திட்டுவா. அண்ட் அப்படியே 3 months என்னமோ கடந்து போகுது. ஹவாய் ட்ரிப்லேருந்து கூட நம்ம பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன யோசிச்சுட்டு இருப்பானா 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்து காசு வாங்கினா இன்னும் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பேக் பண்ணல, ஒரு வேளை நம்மளை மறந்துருப்பாளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். லிட்டரலி ஸ்கூல் லைஃப்பில் நமக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே ஒரே ஒருத்தர் தான் நமக்கு ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ரீகாவுக்கு யூமி அப்படிங்கிற பொண்ணு ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பா. அப்படிப்பட்ட யூமி நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரீகா ஃபஸ்ட்டு என்னைய வேற ஒரு ஏரியாவுக்கு போகலாம், வேற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் வர வச்சுட்டு கடைசியில் அவள் டோக்கியோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மைண்டை சேஞ்ச் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு சொல்ல, ஸோ அதுக்கு என்ன உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீ அங்கே போகாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு யூமியுமே ரீகாவோடைய அப்பா டோக்கியோவில் தான் இருக்காரு. ஸோ அவரை பார்க்கறதுக்காக தான் ரீகா அந்த இடத்துக்கு போகிறான். இந்த விஷயம் ரீகாவோட அம்மாவுக்கு தெரிஞ்சால் அவங்க கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ என்னாலையுமே போய் சொல்லிட்டு என்னால் போய் டோக்கியோலலாம் போய் ஸ்டே பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்ல, அண்ட் ஆல்சோ அதுக்கு நம்ம ஹீரோவுமே ஓகே அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்க நீ கொடுத்த காசால தான் இன்னைக்கு அவள் டோக்கியோ போகிறதா இருக்கு, ஸோ அதுக்கு காரணம் நீயாவும் இருக்க இப்பெல்லாம் யூமி சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோவுமே எர்ரா தம்பி வண்டி அப்படின்ட்டு டக்குன்னு ஏர்போர்ட்டுக்கு போய் லேண்ட் ஆகி அதாவது ஏர்போர்ட்டுக்கு போக அங்கே போய் யூமியை பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். அங்கே வந்த ரீகா எதுக்குடி இவன் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்து பேசிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோவுமே உனக்கு உடம்பு சரியில்லை அதனால ட்ரிப்பு கேன்சல் ஆகி நீ ரிட்டர்ன் பேக் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பிப்போ, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ யூமியை அனுப்பிவிட அதை பார்த்த ரீகா எதுக்குடா நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. அண்ட் ஆல்சோ அதுக்கு நம்ம ஹீரோவுமே ரீகாவை பார்த்து நீ டோக்கியோ தானே போகணும், உனக்கு ஆதரவா நான் டோக்கியோ வரைக்கும் வரேன், ஏன்னா யாராவது ஒருத்தர் கூட வந்தால் தானே உங்கள் அம்மா தான் அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீ யூமிட்ட சொன்னேன், ஏன் அந்த ஒருத்தர் நானா கூட இருந்துட்டு போகிறேனே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அண்ட் ஆல்சோ இதை கேட்ட ரீகாவுக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ரீகா என்ன சொல்லுவானா நீ என் கூட வா எங்கள் அப்பாவை மீட் பண்ணி நீ தங்கறதுக்கு ஒரு நல்ல இடத்த சொல்லுவார் அவர். அண்டு நான் உங்ககிட்ட வாங்கின காசையுமே உனக்கு நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவா. ஸோ அப்படியே 2 பேருமே ஒன்றா அந்த ஊரான டோக்கியோவுக்கு போய் சேர்றாங்க. டோக்கியோவுக்கு போய் சேர்ந்த உடனேயுமே அப்படியே நம்ம ஹீரோயினுடைய அப்பாவை போய் மீட் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுமே ஹீரோவை பார்த்துட்டு ரீகாவுடைய அப்பா கிட்ட ஹீரோ தான் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அப்போ ரீகாவுடைய அப்பாவுமே தம்பி நீ சோஃபாவில் உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரீகாவும் உள்ளே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு பொண்ணு வெளியில் நடந்து வருவாங்க. அதை நம்ம ஹீரோவை பார்த்து நோட் பண்ணியிருப்பா. அண்ட் ரீகாவுடைய அப்பா நம்ம ஹீரோ கிட்ட வந்து ரீகா வாங்கின காசை ரிட்டர்ன் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தங்கறதுக்கு ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து புக் பண்ணிட்டு இது நடந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஹோட்டலுடைய கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ திறந்து பார்க்க அது வேற யாரும் இல்லை நம்ம ரீகா தான். அங்கே வந்த ரீகா நம்ம ஹீரோட்ட டே சரக்கு இருந்தா தாடா அப்படின்னு சொல்லிட்டு சரக்கை வாங்கி முடக்குன்னு குடிச்சிட்டு ஹீரோயின் தன்னுடைய வன்மத்தையும் தான் வாழ்க்கை கதையுமே அப்படியே கக்க ஆரம்பிச்சிருவான். அதாவது மேட்டர் என்னதுன்னா ஹீரோயினுடைய அப்பாவுக்கு ஹீரோயின் மேலேயும் அவங்க ஒய்ஃப் மேலேயும் ஒன்று அந்த அளவுக்கு பெரிய அக்கறையெல்லாம் இருந்திருக்காது. அண்ட் ஆல்சோ அவர் ரிச்சா வேற இருக்காரு. ஸோ அவருடைய ஆல்ரெடி ஒய்ஃப் இருக்கும்போது நியூ ஒய்ஃபை மேரிட் பண்ணிட்டு அவரோட லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் நான் எங்கள் அம்மா மேலே தான் தப்பு இருக்கிறதா நினச்சேன், அதுக்கப்புறம் இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் அப்படிலாம் ஹீரோயின் நம்ம ஹீரோட்ட சொல்லி அப்படியே மப்பு அதிகமாகி அப்படியே அதே இடத்துல தூங்குற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா ஹீரோயினை அவங்களோட பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே அவங்க மேலே போர்வையெல்லாம் போத்தி விட்டு அன்றைக்கி நைட்டு நம்ம ஹீரோ பாத்டப்பில் போய் படுத்து தூங்கிக்குவார். ஸோ இது மூலமாகவே தெரியும் நம்ம ஹீரோ எப்படிப்பட்ட ஒரு ஜென்டில்மேனாக இருக்கும்ட்டு. பட் ஹீரோவுக்கு அந்த அளவுக்கு தூக்கமே வந்திருக்காது. ஆனால் அப்போ தான் ஹீரோ தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணசந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் எழுப்பிவிட்டு காலையில் வெடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எழுப்பிவிட்டு நீ கொஞ்சம் வெளியில் போன ஃப்ரெஷ்ஷாக போன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே அனுப்பிவிட்டு நம்ம ஹீரோவுமே டோக்கியோ விசிட் பண்ணி பார்க்குறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஒரு சிட்டி அதாவது ஒரு சிட்டி லெவலான ஏரியாவில் தான் வந்திருப்பாரு. அப்படிப்பட்ட நம்ம ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் டோக்கியோ அப்படிங்கிற ஒரு லார்ஜஸ்ட் டெவலப்டு சிட்டியை பார்க்கறது ஒரு பிரமிப்பாக தான் இருந்திருக்கும். அதன் பிறகு ஹீரோ சுற்றி பார்த்துட்டு கதவை தட்டிட்டு அவங்க உள்ள போக ஹீரோயின் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் நான் அவனை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே ஓகே இப்போ தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் போய் படுத்து தூங்குற அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால் பண்ணது வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோ என்ன மேட்ருமா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஹீரோயின். நம்ம ஹீரோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அடிச்சு பிடிச்சி போய் பார்க்க நம்ம ஹீரோயின் நான் மீட் பண்ண போகிறதா சொன்ன அவங்க ஃப்ரெண்டு இருப்பாங்க. அவங்க பொண்ணு ஃப்ரெண்ட்லாம் இல்லை, அவங்க ஒரு பையன் ஃப்ரெண்ட். அப்படியே அவங்க 3 பேர் அங்கே உட்காந்து பேச பட் நம்ம ஹீரோ எதுவும் பேச மாட்டான். பட் அவங்க 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ லிட்டரலாக நம்ம ஹீரோ அப்படியே ஓப்பன் டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. உங்களுக்கு பேசணும்னா நீங்கள் மட்டும் பேச
வேண்டியதானே, எதுக்கு நீ தேவையில்லாமல் கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவார். அதன் பிறகு ஹீரோவை மீட் பண்ணிட்டு, நீ சொன்னது உண்மைதான், பிகாஸ் நான் அவங்ககிட்ட பேசும்போது எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் கொச்சியில் இப்போ எப்படி இருக்கேன், எந்த நிலைமையில் இருக்கேன் அப்படின்ட்டு அவன் அதை பற்றி எதுவுமே பேசலை அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனால் அதன் பிறகு அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு அவங்க ஏரியாவுக்கு ரிட்டன் பேக் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் மீட் பண்ணி பேசுவாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட அவங்க போனது, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன பேசிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் அப்படியே கேஷுவலாக கேட்டுட்டு இருப்பாரு. அதன் பிறகு ஹீரோட ஃப்ரெண்டான யூட்டா ஹீரோ கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லுவார். ரகசியம் சொல்ல முடியாது, அது என்னதுன்னா, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோடைய ஃப்ரெண்டான யூட்டா ஹீரோயினான ரீகா கிட்ட நீங்க 2 பேரும் இந்த மாதிரி போயிருக்கீங்க போல இருக்கு அப்படிலாம் அதை பத்தி பேசிட்டு அண்ட் ஹீரோயின் கிட்ட ஓப்பனா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படிங்கிறபடி சொல்ல, இதை கேட்ட ஹீரோயின் இந்த ஊர் பசங்களை எனக்கு சுத்தமாவே பிடிக்கல, ஸோ இந்த மாதிரிலாம் நீ சொல்லாத அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு அவங்களோட லவ்வை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த விஷயத்தை கேட்ட ஹீரோ பயங்கரமாகவே கோவம் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ தான் ஃப்ரெண்டோட லவ் இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு நம்ம ஹீரோனை மீட் பண்ணி எதுக்கு இந்த மாதிரி பண்ணினேன், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோட்டலில் ஒன்றா இருந்த விஷயத்த எதுக்கு இப்படி அவங்ககிட்ட சொன்னேன் அப்படிலாம் ஹீரோ சரமாரியாக கேள்வி கேட்பாரு. அப்படியே அவங்க 2 பேத்துக்குள்ள நடந்த வாக்குவாதம் ஒரு முக்தியை அடைய ஹீரோவை அப்படியே பலார்னு அரைஞ்சிருவாங்க. நம்ம ஹீரோவை நான் குறைஞ்ச வேலை அப்படின்ட்டு ஹீரோவுமே ஹீரோயினை பலார்னு அரைஞ்சிருவாங்க. அண்ட் ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்து நீ உண்மையாலுமே ஒரு விசுவாசமான ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகையோடு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஜப்பானில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. லிட்டரலி அந்த ஃபெஸ்டிவலை எங்கள் ஸ்கூலுமே கொண்டாடுறாங்க. அப்படி எங்கள் ஸ்கூல் கொண்டாடிட்டு இருக்கும்போது அங்கே அதை சுத்தம் பண்ணுறாங்க. அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குப்பைகள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணும்போது நான் குப்பைகளை கொட்டுறதுக்காக எடுத்து கொண்டுட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த இடத்துல நான் ரீகாவை பார்த்தேன். ரீகாவை ஒரு 10 பொண்ணுங்க என்னமோ சூழ்ந்து அவளை புள்ளி பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல இருந்த ஒரு பொண்ணு நீ நடந்துக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரீகாவை அடிக்க வர, ரீகா அழுகிற மாதிரியோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை வைக்க மற்றவங்க எல்லாருமே அந்த பொண்ணை தடுத்துறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த பொண்ணுங்க எல்லாருமே கலைஞ்சு போக நம்ம ஹீரோ கேஷுவலாக அங்கே குப்பையெல்லாம் வந்து கொட்டிட்டு ரீகாவை பார்த்து பரவாயில்லையே, உன்னைய சூழ்ந்து இத்தனை பேர் அகேன்ஸ்டாக இருந்தாலுமே அவங்க எல்லாத்தையுமே சமாளிச்சிட்ட போல இருக்கு அப்படின்ட்டு ஹீரோயின் எம்பாரசிங் ஆகிற மாதிரி ஹீரோ பேச, அதனால ரீகா ரொம்பவுமே கோவமாகி நல்லா பலார்னு ஹீரோவுடைய கன்னத்தில் ஒரு அறையை விட்டுட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டான யூட்டா அங்கே வர ஹீரோ யூட்டா கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட யூட்டாவுமே நம்ம ஹீரோவை தான் பிடிச்சி அடிப்பான். பிகாஸ் நம்ம ஹீரோவுக்கு பொண்ணுங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறது, அதுவும் தான் மேலே அஃபெக்ஷன் இருக்க ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிறது தெரில. அப்படியே நம்ம ஹீரோ பேக்ரவுண்டு வாய்ஸாக அதுக்கப்புறம் எல்லாமே கேஷுவல் ஆயிருன்னு சொல்லி தான் நினச்சேன். பட் அப்படி எதுவுமே நடக்கலை. நான் என்னுடைய கிராஜுவேஷன் ஸ்டடீஸ்க்காக நான் டோக்கியோ யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரீகாவும் கொச்சியில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டியிலே படித்தேன். என் ஃப்ரெண்டான யூட்டாவுமே நல்லா படிச்சுட்டு வேற ஒரு பெஸ்ட்டான ஒர்க் ஸ்டேஷனுக்காக வெளியூருக்கு போயிருப்பான். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையுமே நான் மீட் பண்ணவே இல்லை. பட் நான் அவங்கள மறுபடியும் மீட் பண்ண போகிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ பேக்ரவுண்டில் வாய்ஸ் தர. பிகாஸ் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ரீயூனியன் வச்சிருப்பாங்க. அந்த ரீயூனியனில் கலந்துக்கிறதுக்காக தான் ஹீரோவுமே வந்திருப்பான். நம்ம ஹீரோவை பிக்கப் பண்ணுறதுக்காக தான் யூட்டாவும் வந்திருப்பான். அங்கிருந்த ரீயூனியன் செலிப்ரேஷன் ரொம்பவே பெஸ்ட்டாக போகும். நம்ம ஹீரோவுமே ரீகாவை தான் தேடி பார்ப்பான். பட் ரீகா அங்கே இருக்கவே மாட்டான். ஏன் ரீகாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான யூமியுமே கூட அங்கே வந்திருப்பா. அண்ட் ஆல்சோ யூமி கிட்ட நம்ம ஹீரோ ரீகாவை பற்றி பேச, யூமி ரீகா தன் மனசுக்கு பிடிச்சவங்க டோக்கியோவில் இருக்காங்க, அதுவும் அவங்களுக்கு பாத்ரூமில் படுத்துங்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோட ஃப்ரெண்டான யூட்டாவுக்கு புரிஞ்சிருச்சு இன்னும் ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே லிட்டரலியான ஒரு லவ் அஃபெக்ஷன் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவுமே புரிஞ்சுக்கிறான். அன்றைக்கி நம்ம ட்ரெயின் ஸ்டேஷனில் பார்த்தது ரீகாவை தான் அப்படின்ட்டு. மறுபடியும் அந்த எண்டிங்கில் ஹீரோ ட்ரெயின் ஸ்டேஷனில் நிற்க அகைன் ஹீரோ ரீகாவை மீட் பண்ண மறுபடியும் நடுவில் விதி செஞ்ச சதியாக அங்கே ஒரு ட்ரெயின் வரும். பட் இந்த தடவை ஹீரோ நான் கிவ் அப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனையே அப்படியே சுற்றி வந்து போய் ஹீரோயினை மீட் பண்ணியிருப்பான். ஹீரோயினுமே ஆல்சோ ஹீரோ எனக்காக சுற்றி வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த இடத்துல இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்து அப்படியே 2 பேருமே ஒரு லவ் கலந்து சிரிக்க அதோட இந்த அனிமேட்டட் மூவியுமே முடிக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி வேணும்னாலும் ஒரு எண்டிங்கை கொடுத்துக்கலாம். ஸோ 2 பேருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக அவங்க லைஃப்பை கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களோட லவ் லைஃப்பை கூட கண்டினியூ பண்ணலாம். அது உங்களுடைய ஓன் ரிட்டனாக கூட இருக்கும். என்னோட கருத்து என்னதுன்னா, இது ஒரு ட்ரூவான லவ் தாங்க. எப்படி சொல்ல வரேன்னா, ஹீரோயினும் அவங்க லவ்வை ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஹீரோ மேலே இருக்க அஃபெக்ஷனையும் ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆல்சோ ஹீரோவுமே அதே தான் பண்ணியிருப்பாங்க. இத்தனை வருஷத்தில் டாக்குவுக்கு ரீகா மாதிரி ஏகப்பட்ட பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கலாம். அதே மாதிரி ரீகாவுக்கும் டாக்கு மாதிரி ஆல்சோ ரீகாவுக்கு அதே தான். டாக்கு தவிர வேறு யார் மேலேயும் அந்தளவுக்கு லவ் இருந்திருக்காது. ஆல்ரைட் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. இது உங்களுடைய லவ்வருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் நீங்கள் இதே மாதிரி சிங்கிளாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அண்ட் மை எக்ஸ்பிளனேஷன் பற்றிய நிறை குறைகளை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டுங்க. ஆல்ரைட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.